Dear readers, இன்னைக்கு நாம பார்க்க போறது லூப் ஸ்டேட்மெண்ட். ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மோர் தென் ஒன் டைம் கண்டினியூஸா எக்ஸிக்யூட் ஆகணுங்கிற சிச்சுவேஷன்ல நாம இந்த லூப் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். பைத்தான்ல மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் இருக்கு. ஒன்னு ஃபார், இன்னொன்னு வைல். ஃபார் பேஸ்ட் ஆன் ஐட்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆக போகுது, வைல் பேஸ்ட் ஆன் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஃபார் எப்படி ஒர்க் ஆகும், வைல் எப்படி ஒர்க் ஆகும், அதோட சின்டாக்சஸ் என்ன அப்படிங்கறத சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா பார்த்துடலாம். லூப்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சொல்லியிருந்தோம். ஒன்று ஃபார், இன்னொன்று வைல். ஃபாரோட சிம்பிள் சின்டாக்ஸ் இதுதான். ஸோ ஃபார் அண்ட் ஒரு வேரியபிள், அதை ஃபாலோ பண்ணி இன் அண்ட் ஐட்ரேஷன். ஐட்ரேஷன் அப்படிங்கிறது சீக்வன்ஸ் டேட்டா டைப். அதுதான் வந்து இங்க ஐட்ரேஷனா இருக்க போகுது. சீக்வன்ஸ் டேட்டா டைப் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு 5 விதமான டேட்டா டைப் இருக்கு சீக்வன்ஸ்ல. ஸோ ஸ்ட்ரிங், டப்பிள், லிஸ்ட், செட், டிக்ஷனரி, இது 5 வந்துட்டு சீக்வன்ஸ் டேட்டா டைப்னு சொல்ல போறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி நாம ஃபார் லூப் எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இது இல்லாம இன்டீஜர் நாம ஃபார் லூப்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரேஞ்ச் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை தடவை வந்து ஐட்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதனை வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரேஞ்ச் யூஸ் பண்ணி நாம எக்ஸிக்யூட் பண்ணிக்க போறோம். நார்மலா லூப் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு 5 டைம்ஸ் இந்த பிரிண்ட் ஹை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண வச்சுக்கோம். ஹை அப்படிங்கிறது நமக்கு 5 டைம்ஸ் இந்த கன்சோல்ல அவுட்புட்டா வரணும். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல தான் இப்போ நாம இங்க யூஸ் பண்ணிக்க போறோம். பிரிண்ட் ஹை அப்படிங்கறத 3 டைம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் 3 டைம்ஸ் நமக்கு கன்சோல்ல அவுட்புட்டா பிரிண்ட் ஆகி வரப்போகுது. இப்போ இந்த HAIங்கிறதுக்கு பதிலாக நான் HIன்னு மாற்றணும் அப்படின்னா இந்த 3 பிளாக்லையுமே போயிட்டு நான் அகெயின் மாற்றணும். ஸோ ஒவ்வொரு சேஞ்சஸையும் நான் ஒவ்வொரு டைம்ஸும் வந்து அகெயின் அண்ட் அகெயின் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இன்கேஸ் இது வந்து ஒரு லூப்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம ஒன் பிளேஸ்ல பண்ணா போதும். மல்டிபிள் பிளேசஸ்ல சேம் சேஞ்சஸை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரியான யூசேஜ்க்காக தான் லூப்ஸ் அப்படிங்கிறதே கொண்டு வந்தாங்க. இங்க ரேஞ்ச் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த ஐயை வந்து உள்ளுக்குள்ள யூஸ் பண்ணல, ஜஸ்ட் பிரிண்ட் ஹை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹைங்கிற ஸ்டேட்மெண்ட் இங்க 5ன்னு கொடுத்துருக்கனால 5 டைம்ஸ் நமக்கு அவுட்புட்டா இப்போ பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஹை அப்படிங்கிறது 1 2 3 4 5 5 டைம்ஸ் ஹை பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இந்த லூப்புக்கு வெளியில இருக்கிற தேங்க்ஸ் மெசேஜ் அது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் 5ன்னு கொடுத்துக்கலாம். அண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதை இந்த ஃபார் லூப் பிளாக்குக்குள்ள கொடுத்துக்கலாம். அண்ட் இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ், இப்போ HAIங்கிறத HIன்னு மாத்திர மாதிரி இப்போ HIங்கிறத HAIன்னு ஒன் டைம் சேஞ்ச் பண்ணாலே போதும். இந்த 5 பிளேசஸ்லையுமே HAIன்னு நமக்கு அவுட்புட் சேஞ்சஸ் ஆகி கிடைக்கும். ஸோ இதுதான் லூப்ல இருக்கிற அட்வான்டேஜ். இப்போ இந்த வேரியபிள் நாம ஒன்று கொடுத்துருக்கோம் ஐன்னு. ஸோ இந்த வேரியபிளை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதே லூப் தான் ஃபார் ஐ இன் ரேஞ்ச்னு. ஆனா இந்த வாட்டி பிரிண்ட் ஹைக்கு பதிலாக ஐ வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐயோட ரிசல்ட் என்ன? ஸோ ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த ரேஞ்ச் வேல்யூஸ் 0லேருந்து 4 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும், கிரியேட் பண்ணும். ஸோ 0 1 2 3 4 இதுதான் வந்து ஐக்கான ரிசல்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 0, செகண்ட் ஐட்ரேஷனில் 1, தேர்ட் ஐட்ரேஷனில் 2, ஃபோர்த் ஐட்ரேஷனில் 3, ஃபிஃப்த் ஐட்ரேஷனில் 4 அப்படின்னு சொல்லி வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ 0 1 2 3 4 அப்படின்னு சொல்லி 5 டைம்ஸ் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்து லூப் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் மெசேஜ் நமக்கு அவுட்புட்டாக கிடைச்சிருக்கு. ஏன் இந்த தேங்க்ஸ் மெசேஜ் ஒன்லி ஒன்ஸ் இருக்கு? பிகாஸ் இந்த லூப்பை விட்டு வெளியில இருக்கு, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்லி ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் இந்த பிரிண்ட் தேங்க்ஸ்ங்கிறதும் ஃபார் லூப்ல இருக்கிற சேம் இன்டென்டேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா 0 தேங்க்ஸ், 1 தேங்க்ஸ், 2 தேங்க்ஸ், 3 தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கண்டினியூஸா எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நமக்கு எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் லூப்ல வேணும், எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் லூப்ல வேணாங்கிறத நம்ம ப்ராப்பரா டிசைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த ஐ வேல்யூவை யூஸ் பண்ணி ஒரு சின்ன சம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி இன்புட் எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஃபார் லூப்ல எந்த சேஞ்சஸ் இல்லை, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ சம் பிளஸ் ஈக்குவல் டு ஐ, சம்மோட வேல்யூ 0ன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் ஐயோட வேல்யூ 1. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ 0வா தான் இருக்க போகுது. அப்போ 0 + 0 0ன்னு தான் இருக்கும். செகண்ட் ஐட்ரேஷன்ல 1, 0 + 1 சம்மோட வேல்யூ 1ன்னு சேஞ்ச் ஆயிரும். தேர்ட் ஐட்ரேஷன்ல சம்மோட வேல்யூ 2. ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த வேல்யூ சம் ஆகிக்கிட்டே வரும். ஸோ 0 + 1 1 + 2 2 + 3 3 + 3
6 6 plus 4 10 அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபைனல் ரிசல்ட் அவுட்புட் கிடைக்கும். ஸோ சம்மோட ரிசல்ட் நமக்கு 10 அப்படிங்கிறது அவுட்புட்டாக கிடைக்கும். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பிரிண்ட் சம்மோட வேல்யூ என்ன அண்ட் ஐயோட வேல்யூ. இதுக்கான செப்பரேட்டராக நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ப்ளஸ் சிம்பிளை கொடுக்க போகிறேன். அண்ட் எண்ட் சிம்பிளை நாம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஈக்குவல் சிம்பிளை கொடுத்துடலாம். அண்ட் இதுக்கு அடுத்து இங்கே லாஸ்ட்டில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இதில் ஜஸ்ட் சம் வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ நமக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சம்மோட வேல்யூ எவ்வளோ 0 அண்ட் ஐயோட வேல்யூ 0 0 plus 0 0. அண்ட் செகண்ட் ஐட்ரேஷன் சம்மோட வேல்யூ 0 ஐயோட வேல்யூ 1 0 plus 1 1. தேர்ட் ஐட்ரேஷன் சம்மோட வேல்யூ 1 ஐயோட வேல்யூ 2 1 plus 2 3. அண்ட் ஃபோர்த் ஐட்ரேஷன் சம்மோட வேல்யூ 3 ஐயோட வேல்யூ 3 3 plus 3 6. ஃபிஃப்த் ஐட்ரேஷன் சம்மோட வேல்யூ 6 அண்ட் ஐயோட வேல்யூ 4 6 plus 4 10. ஸோ ஃபைனல் ரிசல்ட்டாக நமக்கு அந்த 10ங்கிற ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நம்ம ரேஞ்சு 5ன்னு கொடுத்தனால 0 to 4 வரைக்கும் சம் பண்ணி ரிசல்ட் கொடுத்துருக்கு. இன்கேஸ் 10ன்னு கொடுத்தோம்னா 0 to 9 வரைக்கும் சம் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும் 45. ஸோ 10 அதுலேருந்து கண்டினியூ பண்ணால் 10 plus 5 15 15 plus 6 21 அப்படிங்கிற இந்த ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 0 to 9 சம் பண்ணோம்னா 45. உங்களுக்கு 10 சேர்ந்து சம் பண்ணும் அப்படின்னா நீங்கள் இங்கே 10ங்கிறத 11 கொடுத்துருங்க. இன்கேஸ் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேணாம்னா ரேஞ்ச் வேல்யூஸ் 1,11 அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். உங்களுக்கு ரேஞ்ச் பற்றி தெரியாது அப்படின்னா ரேஞ்ச் பற்றி ஆல்ரெடி ஒரு சின்ன வீடியோ பண்ணியிருக்கோம், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக போயிடும். ஸோ இது வரைக்கும் நம்ம இன்டீஜரை யூஸ் பண்ணோம். இப்போ ஒரு சின்ன ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி எப்படி இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே சிஹெச் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம மேலே கொடுத்த ஐ எல்லாமே வந்துட்டு சிஹெச்ஐ இது எல்லாமே யூசர் டிஃபைன் வேரியபிள் தான், கீவேர்ட் கிடையாது. ஆனால் இந்த ஃபார் அண்ட் இன் இது வந்து கீவேர்டு, இதை நம்ம இதே வேரியபிள் தான் கொடுக்கணும், வேற வேரியபிள் கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ நேம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கோம், இல்லை மினிட்ஸ் டு ரீடுன்னு இருக்கு. இந்த ஃபார் லூப் பொறுத்த வரைக்கும் இந்த சிஹெச்ங்கிறதுல ஒவ்வொரு கேரக்டரா ரிசீவ் பண்ணும். ஸோ ஸ்ட்ரிங்ல 0th இண்டெக்ஸ்ல எம், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஐ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேரக்டரா இருக்க போது இந்த ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு ஐட்ரேஷன்ல பாஸ் பண்ணும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல எம், செகண்ட் ஐட்ரேஷன்ல ஐ, தேர்ட் ஐட்ரேஷன்ல என் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற மொத்த கேரக்டரையும் 1 by 1 பாஸ் பண்ணி அவுட்புட் நமக்கு கிடைக்கும். லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணி ஃபார் லூப் எக்ஸிக்யூட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். லிஸ்ட்ல 3 வேல்யூ எடுத்திருக்கோம், கலர்ஸ் ஈக்குவல் டு ரெட் கிரீன் ப்ளூ அப்படின்னு சொல்லி 3 வேல்யூஸ் எடுத்திருக்கோம். ஃபார் கலர் இன் கலர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இது யூசர் டிஃபைன் வேல்யூன்னு. ஸோ கலருங்கிறது யூசர் டிஃபைன் அண்ட் கலர்ஸ் ப்ளூரல் ஃபார்ம்ல அண்ட் சிங்குலர் ஒரு வேல்யூ இங்கே எடுக்க போகுது, அதனால சிங்குலர் ஃபார்ம்ல கலர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இன்கேஸ் மல்டிபிள் வேல்யூஸ் இருக்க போகுது அப்படின்னா அதை ப்ளூரல் ஃபார்ம்ல டிக்ளேர் பண்ணிக்கோங்க. சிங்கிள் வேல்யூ இருக்க போகுது அப்படின்னா அதை நீங்க சிங்குலர் ஃபார்ம்ல டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபார் கலர் இன் கலர்ஸ் இங்க பிரிண்ட் கலர்னு கொடுத்துட்டோம், இங்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதோட வேல்யூ ரெட் அண்ட் செகண்ட் ஐட்ரேஷன்ல கிரீன், தேர்ட் ஐட்ரேஷன்ல ப்ளூ. ஃபைனலா தேங்க்ஸ் வந்து அவுட் சைட் த பிளாக் இருக்கு, அந்த மெசேஜ் ஃபைனலா பிரிண்ட் ஆயிருக்கு. இதே ரெட் கிரீன் ப்ளூ அப்படிங்கிறத நாம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியும் பிரிண்ட் பண்ண முடியும். இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இப்ப ரெட் அப்படிங்கறதோட இண்டெக்ஸ் வேல்யூனா 0. இப்ப பிரிண்ட் கலர்ஸ் அப்படின்னா மொத்த வேல்யூ அதாவது என்டையர் லிஸ்ட் நமக்கு அவுட்புட்டா கிடைச்சிருக்கு. இன்கேஸ் பிரிண்ட் கலர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ என்னவோ அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். அதாவது கலர்ஸ்ங்கிற லிஸ்ட்ல கிரீன்ங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கு, ஸோ அந்த வேல்யூ மட்டும் இங்க அவுட்புட்டா கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இதோட லென்த் எவ்வளோன்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா லென்னுங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ லென் ஆஃப் கலர்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த லிஸ்ட்ல எத்தனை வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கிறத அவுட்புட்டா நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ மொத்தம் 3 வேல்யூ இருக்கு. லென்த் 3னா இண்டெக்ஸிங் 0 to 2. இதை பத்தி எல்லாமே டீடைலா ஸ்லைசிங் அண்ட் இண்டெக்ஸிங் அப்படிங்கிற வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு இண்டெக்ஸிங் கான்செப்ட் தெரியாது அப்படின்னா ஸ்லைசிங் அண்ட் இண்டெக்ஸிங் கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுல இருக்கிற வேல்யூஸ்க்கான லென்த் கிடைச்சிருக்கு. ஸோ நம்பர்ஸ் நாம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் லூப்ல ரேஞ்ச் மெத்தடை யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ பிரிண்ட் ரேஞ்ச் ஆஃப் லென் கலர்ஸ் அப்படின்னு பாஸ் பண்ணும்போது 0,2 அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட்டா கிடைக்கும். அதாவது 0லேருந்து 0 1 2 அப்படிங்கிற ஐட்ரேஷன் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் இண்டெக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் லென் கலர்ஸ். ஸோ இதை மொத்தமாக இங்கே பாஸ் பண்ணிட்டோம். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 0,3 அப்படிங்கிறதோட வேல்யூஸ் என்னவா இருக்கும்,
0 1 2 அதுதான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்க போகுது ஐஎன்டியில். அந்த ஐஎன்டியை நாம் கலர்ஸ்ங்கிற லிஸ்ட்டோட ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பாஸ் பண்ணுறோம். அப்போனா என்ன ஆகும், டைனமிக்காக இண்டெக்ஸிங்கை பாஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் 0, செகண்ட் ஐட்ரேஷனில் 1, தேர்ட் ஐட்ரேஷனில் 2. ரேஞ்ச் அதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லூப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளில வந்துடும். 0 1 2 இதுதான் இண்டெக்ஸ் பொசிஷன். இந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற வேல்யூஸ் 0 ரெட், 1 green அண்ட் செகண்ட் ஒன் ப்ளூ. இப்போ நம்ம லிஸ்ட்டில் எப்படி இண்டெக்ஸிங்கை யூஸ் பண்ணமோ அதே மாதிரி இன்கேஸ் இந்த டேட்டா டப்புளாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் சேம் கான்செப்டில் இண்டெக்ஸிங்கை யூஸ் பண்ணி சேம் ரிசல்ட் தான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இங்கே டப்புளாக இருக்குது அண்ட் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் க்ரீன்கிற வேல்யூ தான் அண்ட் 3ங்கிற லென்த்து தான். அண்ட் இந்த 3ங்கிற லென்த்துக்கு ரேஞ்ச் 0,3 இதுல எல்லாம் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. லிஸ்ட் அண்ட் டப்பிள் அதில் ஃபார் லூப்பில் எந்த சேஞ்சஸுமே இருக்க போகிறதில்ல, சேம் டு சேம் தான். அண்ட் செட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு இண்டெக்ஸிங் கிடையாது. அதனால இங்கே இண்டெக்ஸிங்கை யூஸ் பண்ணி நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. எரர் த்ரோ பண்ணிடும். செட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் சப்ஸ்கிரிப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு எரர் த்ரோ பண்ணிடும். இது எங்கே த்ரோ பண்ணுதுன்னா நம்ம இண்டெக்ஸிங் இங்கே லைன் நம்பர் 40 அந்த இடத்துலையே எரர் த்ரோ பண்ணிருச்சு, ஏன்னா இண்டெக்ஸிங் கிடையாது. அப்போ செட்டுக்கு எப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தோம்ல, ஸோ கலர்ஸ்க்கு டைரெக்டாக வேல்யூ அப்ளை பண்ணுறது அந்த கான்செப்டில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் கலர் இன் கலர்ஸ் இப்போ செட்டுங்கிற கலர்லேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் செட்டு வந்து எந்த ஆர்டரும் ஃபாலோ பண்ணாது. ரெட் க்ரீன் ப்ளூங்கிறது தான் வரணும்னு இல்லை, க்ரீன் ப்ளூ ரெட் அப்படியும் வரலாம். ஸோ இங்கே ப்ளூ ரெட் க்ரீன் அப்படின்னு எடுத்திருக்கு. சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் நம்ம பார்க்காதது டிக்ஷனரி மட்டும்தான். டிக்ஷனரி பற்றின எக்ஸாம்பிள்ஸ் நாம் டிக்ஷனரி கான்செப்ட்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஏன்னா டிக்ஷனரியில் கீஸ் யூஸ் பண்ணுறது அண்ட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா டைப்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக டிக்ஷனரி கான்செப்ட் பார்க்கும்போது பார்ப்போம். பைத்தானில் மொத்தம் 2 விதமான லூப் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஒன்று ஃபார், இன்னொன்று வைல். ஸோ ஃபார் பேஸ்ட் ஆன் ஐட்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வைல் லூப் பேஸ்ட் ஆன் கண்டிஷன். நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பண்ணும், பேஸ்ட் ஆன் கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டிஷன் ட்ரூனா ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா ஃபால்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸ் பிளாக் இல்லைன்னா ஜஸ்ட் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு கண்டினியூவா போய்கிட்டு இருக்கும். இதுதான் வந்துட்டு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நம்ம பார்த்தது. இப்போ வைல் ஃபாலோயிங் பை ஒரு கண்டிஷன் இருக்க போது இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க நம்ம ஃபால்ஸ் பிளாக் எதுவும் செட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் ட்ரூனா ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆக போகுது. இங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்திருக்கோம். வைல் சம் லெஸ் தென் 100 இருக்கும்போது இது எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்கோம். சம்மோட வேல்யூ 0 லெஸ் தென் 100 கண்டிஷன் ட்ரூ உள்ள போகும். நம்பர் இன்புட்டா கெட் பண்றோம். ஸோ அந்த நம்பரை சம் வேல்யூவோட ஆட் பண்றோம். 0 இன்கேஸ் 10 பாஸ் பண்றோம்னா 0 + 10 அப்படிங்கிறது சம்மோட வேல்யூ ஆயிடும். அதை பிரிண்ட் பண்றோம். அண்ட் அதுக்கடுத்து இங்க பிரிண்ட் பண்ணும்போது இங்க கண்டிஷன் செக் பண்ணும். ஏன்னா லூப் இன்னும் முடியல. 10 லெஸ் தென் 100 அப்படிங்கறத செக் பண்ணும். 10 லெஸ் தென் 100 கண்டிஷன் ட்ரூ. எகெயின் அடுத்த இன்புட்காக உள்ள வந்து வெயிட் பண்ணோம். நம்ம எகெயின் இன்புட் 20 அப்படின்னு பாஸ் பண்றோம் அப்படின்னா 20 ஆல்ரெடி சம்மோட வேல்யூ 10, 20 + 10 30 அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எகெயின் கண்டிஷன் செக் பண்ணோம். 30 லெஸ் தென் 100. எகெயின் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா நமக்கு உள்ள போகும் லூப். இந்த லூப் கண்டினியூஸா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போ வந்து கிரேட்டர் தென் 100 ஆகுதோ அப்பதான் வந்துட்டு லூப் ஸ்டாப் ஆகும். எக்ஸாம்பிள்ஸுக்கு இங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் 10 பாஸ் பண்றேன். சம்மோட வேல்யூ 10. செகண்ட் ஐட்ரேஷனுக்காக வெயிட் பண்ணுது. 20 பாஸ் பண்ணுறேன். 10 + 20 30. ஸோ 30ங்கிற அவுட்புட்டோட வெயிட் பண்ணுது. 13 பாஸ் பண்ணுறேன். 30 60. ஸோ இந்த வாட்டி ஒரு 13 பாஸ் பண்ணுறேன். 60 + 30 90. ஸோ எகெயின் 9 பாஸ் பண்ணுறேன். 99. இன்கேஸ் -10 பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா 89. 89 லெஸ் தென் 100. இது வரைக்கும் சம் வேல்யூ கிரேட்டர் தென் 100 ரீச் பண்ணவே இல்லை. அதனால ஸ்டில் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு. இப்போ நான் 11 பாஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும், 100 லெஸ் தென் 100 கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோன்னா அவுட் சைட் த லூப்ல என்ன இருக்கு, தேங்க்யூ மெசேஜ். ஜஸ்ட் அந்த மெசேஜ் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஒன்ஸ் அகெயின் சம்மரைஸ் பண்ணுறேன். ஃபார் லூப், வைல் லூப். இந்த ஃபார் லூப் பேஸ்ட் ஆன் ஐட்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆக போகுது. சீக்வன்ஸ் ஐட்ரேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சீக்வன்ஸ் டேட்டா டைப் இன்டீஜர் அண்ட்
சீக்வென்ஸ் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணலாம். இன்டீஜர் நீங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரேஞ்ச் மெத்தடை யூஸ் பண்ணி ஃபார் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். வைல் லூப் எக்ஸிக்யூட் ஆக போறது பேஸ்ட் ஆன் கண்டிஷன். கண்டிஷன்ல ட்ரூ அப்படின்னா கண்டிஷன்ஸ் எக்ஸிக்யூட் அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.